பள்ளிகள் திறப்பு அதிரடியாக ரத்து செய்து தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான புதிய ஒரு உத்தரவு ஒன்றை பார்த்திங்கன்னா கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றியான அறிவிப்பாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னே சொல்லப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளுடைய திறப்பு அதிரடியாக பள்ளிகளுடைய திறப்பை அதிரடியாக ரத்து செய்து தமிழக அரசு பல்வேறு விதமான புதிய புதிய திருப்பங்களை பார்த்தீங்கன்னா உள்ளடக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே நம்மளால் சொல்லப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் பள்ளிகளுடைய திறப்பு அப்படின்றது அதிரடியாக ரத்து செய்யப்பட்டு தமிழக அரசு அவங்களுடைய ஓனான முடிவை பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடூர வெப்பம் அப்படின்றது பதிவாகி வருகிறதாம். வட தமிழகத்திலும் சரி தென் தமிழகத்திலும் சரி பல்வேறு விதமான தமிழகத்திலுமே பார்த்தீங்கன்னா கொடூர வெப்பம் அப்படின்றது பதிவாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சூழ்நிலையில தான் பள்ளிகளுடைய திறப்பு அதிரடியாக ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சில விதமான தகவல்களை கூறியதாக நமக்கு தகவல்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு என்பது ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ரத்து செய்துவிட்டு தமிழக அரசு புதிய புதிய விதமான நடவடிக்கைகளில் களம் இறங்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மாணவ செல்வங்களால் வெப்பம் தாங்க முடியாதுங்க. எவ்வளோ ஹீட் வேவ் அடிச்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹீட் வேவ்லையும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு 105 டிகிரி ஓகேங்களா 105 ஃபாரன்ஹீட் கொடூரமான வெப்பம் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. இந்த சுட்டெரிக்க வேண்டிய ஒரு சில சூழல்களில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவது என்பதே அதிசயம் ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்க. என்னதான் ஓப்பன் பண்ணாலும் பெற்றோர்கள் அனுப்ப வேண்டும் அல்லவா. ஸோ அதனால் பள்ளிகள் திறப்பை சற்று தள்ளி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பள்ளிகள் திறப்பில் நடைபெறப் போகின்ற புதிய புதிய திருப்பங்களும் புதிய புதிய மாற்றங்கள் பற்றியும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு அதிரடியாக ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பதும் கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் கட்டாயமாக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதிக்குள்ளே இறுதியான முடிவை பார்த்திங்கன்னா கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.